அது தொழில்நுட்பமானாலும் சரி, மல்பரி அவர் தான் வந்து இந்த மாதிரி புது நிறுவனங்களுக்கு இருந்தோம். தலைச்சத்து, மணிச்சத்து, அப்புறம் துத்தநாகம், சல்பர், அப்புறம் கந்தகம், ஜிங்கு, ஐரன்னு, போரான், இந்த 6 வகையான சத்து வந்து எல்லா பரவலாக எல்லா விவசாயத்தோடு இந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே மண்ணில் 6 வகையான பிரச்சனை இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 தான் கொடுக்குறோம். இருந்தாலும் நம்ம விவசாயிங்கிற சில டைமில் ஒன்று உரக்கடையில் உரம் இருக்காது, என்ன பற்றாக்குறை இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த உரத்தை நம்ம கண்டிப்பாக அந்த தோட்டத்தில் போடணும். போட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அந்த இலை வந்து தரமாக கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? மண் பரிசோதனை எதுக்கு செய்யணும்னு புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது? ஓகே. 2வது வந்து ஒரு விவசாயி வந்து சரியாக அந்த மல்பரி தோட்டத்தை அமைக்கணும், இது சரியான தரமான இலையை உற்பத்தி செய்யணும். அவர் சார் சொன்ன பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நம்ம மத்திய பட்டு வாரியத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக வந்து 1 லட்சம் மண், இது மாதிரி உங்களை மாதிரி 1 லட்சம் விவசாய தோட்டத்துலேருந்து மண்ணை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் மைசூர் ஆராய்ச்சி மையத்தில் வச்சு நாங்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, 70-80% விவசாய தோட்டத்தில் இருந்த மண்ணில் 6 வகையான சத்து பற்றாக்குறை இருக்குது. 6 வகையான. இப்போ நார்மலாக ஒரு செடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 16-17 வகையான சத்து. அப்போ தான் வந்து அந்த செடி நல்லா குவாலிட்டியாக வளரும். இப்போ இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறது நார்மலாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 தான் கொடுப்போம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணிலே இயற்கையாக இருக்கிறதுனால பயிருங்க எடுத்துக்கும். அதனால நீங்கள் எந்த நம்ம மல்பரிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பயிருனாலையும் விவசாயிங்க வந்து நார்மலாக பண்ணுறது இந்த 3: தலைச்சத்து, மணிச்சத்து, அப்புறம் துத்தநாகம், சல்பர், அப்புறம் கந்தகம், ஜிங்கு, ஐரன்னு, போரான், இந்த 6 வகையான சத்து வந்து எல்லா பரவலாக எல்லா விவசாயத்தோடு இந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே டியூப் இருக்கு. ஒன்று வந்து இந்த இன்லைன் லேட்ரல், ஓகேங்களா? ஒன்று வந்து இன்லைன் உள்ளேயே வந்து அவங்க ரெடி பண்ணும்போதே, மேனுஃபேக்சர் பண்ணும்போதே வந்து உள்ளே அட்டாச் பண்ணி அந்த இது கொடுத்துருவாங்க. 1 அடிக்குன்னா 1 அடிக்கு ஒரு வாட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பிளைன் லேட்ரல், பிளைனாக இருக்குது. உங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம செடி எங்கே இருக்குது அந்த இடத்துல பட்டன் ட்ரிப்பர் தனியாக இருக்குது, ஓட்டையை போட்டு நம்ம பட்டன் போட்டுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே வந்து கொஞ்சம் வந்து ஈஸி அதிகம். உப்பு நம்ம தண்ணியில் எல்லாமே வந்து நம்ம மண்ணும் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம தண்ணியும் வந்து கொஞ்சம் இல்லை, ஒரு சில ஏரியாவில் நிறையாவே இருக்கும் உப்பு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சொட்டு நீர் போடும்போது ஒரு 6 மாதம் இல்லை அதிகபட்சம் 1 வருஷத்துல என்ன ஃபுல்லாக அந்த வெள்ளை கட்டி இது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக அடைக்க ஆரம்பிச்சு. கரெக்ட். இந்த சைடில் ஒரு நாவு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த நாவு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு இப்போ நார்மலாக ஸ்லோ, மீடியம், ஹைன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இல்லை சின்ன ஃப்ளோவாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்களே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற நாபு, இது வந்து ஸ்விட்சு, ஆன் ஆஃப் ஸ்விட்சு. ஸோ இதில் நீங்கள் உங்கள் லைமோ இல்லை விஜயத்தோ இதில் போட்டுக்கிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா சும்மா அந்த பெட்டில் போனாவே வந்து இது கம்ப்ளீட்டாக நீட்டாக கீழே ஏதாவது ஒரு இது போட்டுங்க. அப்படியே கீழே போடணும், ஒன்றும் பிரச்சனை போட்டோம்னா இது பாருங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 750 கிராம் இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 கிலோ போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 1250 கிராம் இருக்கும். இது ஈஸியாக யார் வேணாலே சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? கீழே போடுப்பா. பாருங்க, சார் மேலே போ. பரவாயில்ல.
தோல் உரிக்கிறதுக்கு உட்காந்துருக்குங்க. தோல் உரிச்சிட்டு வெளியே வரும்போது தலை வச்சா இதுக்கு மேலே தான் வளர்ச்சியே அது. இதுக்கு மேலே வளர்ந்தாதான் நமக்கு இது மாதிரி இது ஒன்று அப்படியே ட்ரிபிள் மடங்காக ஆகும். இப்போ 6 நாளில் உங்களுக்கு அப்படியே 3 மடங்கு பெருசாகும். நான் எப்பவுமே வந்து என் பெருமை என் பெருமை என் பட்டு என் பட்டு என் பெருமை என் பெருமை என் பட்டு என் பட்டு என் பெருமை என் பெருமை. வீடியோ பக்கம் எழுதுறேன்.